இந்த மாதிரி லிங்க்டின்ல 40 எல்பிஏ 50 எல்பிஏ போஸ்ட் பார்த்துட்டு நானும் ஐடி ஜாயின் பண்ணா இந்த மாதிரிலாம் கிடைக்கும் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு ஹார்ஷ் ட்ரூத்தை சொல்றேன். இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில அப்படிலாம் உங்களால வாங்கவே முடியாது. ஏன்னா அந்த போஸ்ட் போட்டவங்களுக்கே தெரியாது அவங்க ஜாப் நாளைக்கு சேஃபா இருக்கா இல்லையான்னு. இந்த 2026ல ஐடி ஒரு மேஜர் டவுன்ஃபால்ல இருக்கு. அதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு சைடு ஏஐ வந்துகிட்டு இருக்கு, இன்னொரு சைடு மாஸ் லே ஆஃப்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, அண்ட் இன்னொரு சைடு லேக்ஸ் கணக்குல ஃப்ரெஷர்ஸ் ஜாபுக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு இந்த 20 டேஸ்ல ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், 60 டேஸ்ல பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற கண்டென்ட்லாம் கிடையாது. ரியல் ஐடி மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட், ஃப்ரெஷர்ஸ் ஹையரிங் கிராஷ். இந்தியாவில் டாப் மோஸ்ட் ஹையரிங் எதில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி இண்டஸ்ட்ரியில தான். அதுலேயும் லேக்ஸ் ஆஃப் ஃப்ரெஷர்ஸ் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஜாபுக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நடக்கிற ஏஐ ரீஸ்ட்ரக்சரிங்னால இந்த ஹையரிங் ரொம்பவே அடி வாங்கியிருக்கு. எஸ்பெஷலி போன இயர் ஹையரிங் ரொம்பவே டிப் ஆயிடுச்சு. அதுக்கான நியூஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் நான் போடுறேன் பாருங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸோட ஹையரிங் லிட்ரலாக செம்மையாக கம்மியாயிடுச்சு. ஆஃபர் லெட்டர்ஸே இஷ்யூ பண்ணாலும் அதை அவங்க கால் லெட்டராக கன்வெர்ட் பண்ணுறதில்ல. அண்ட் சில ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நாளாக ஏன் வருஷ கணக்கில் அந்த ஆன்போர்டிங்காக வெயிட் பண்ணுறாங்க. பட் அந்த கம்பெனி சைடு சொல்கிறது ஆன்போர்டிங்கை நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம், கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இர்ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்லுவாங்க. விச் ஹேப்பன்ஸ். இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்மையிலே ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும் அண்ட் சம்டைம்ஸ் டிப்ரெஷனில் கூட போக வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் காலேஜ் முடிச்சு ஜாபுக்கு போகாமல் இருக்கிறதோட வழி அவங்களுக்கு தான் தெரியும். செகண்ட், ஏஐ டேர்னிங் இன்டு ஜூனியர் டெவலப்பர்ஸ். இந்த நியூஸ் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. கிட்டப் கோபைலட், சாட்ஜிபிடி, கர்சர், கிளாடு, இப்படி எல்லா டூல்ஸுமே இருக்கு. பேசிக் க்ரட் ஆப்ரேஷன்ஸ்ல இருந்து சிம்பிள் காம்பனன்ட்ஸ் பில்ட் பண்றதுல இருந்து ஒரு பெரிய பாய்லர் பிளேட் கோடை ஜென்ரேட் பண்ணுறது வரைக்கும் எல்லாத்தையும் ஏஏ பண்ணுது, ஏஏ ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இன்ஃபேக்ட் நம்ம இதுக்கு முன்னாடி 3 months டைம் எடுத்து ஒரு இதை கற்றுக்கிட்டு அதை பண்ணுறத இப்போ ஜஸ்ட் லைக் தட் 3 minutesல பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. இந்த ஒரு ரீசன்னால தான் கம்பெனிஸ் ஜூனியர் டெவலப்பர்ஸோட ஹையரிங்கை 40%க்கு மேலே ரெடியூஸ் பண்ணிட்டு ஏஐயை இன்டகிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது தெரிஞ்சும் எதுக்கு நீங்க வெறும் பேசிக் கோடிங்கை மட்டும் கத்துக்கிட்டு எனக்கு வேலை கிடைச்சிரும், என்னால இவ்வளோ எல்பிஏ லேர்ன் பண்ணிட முடியும்னு இன்னும் நம்பிட்டு இருக்கீங்க? தேர்ட், லிங்க்டின்ல போடுற எல்பிஏ போஸ்ட்டை பத்தி ஒரு ட்ரூத். அந்த 50 எல்பிஏ போஸ்ட்டு, 60 எல்பிஏ போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். ஏன்னா அது எல்லாமே கம்பெனி சைட்ல இருந்து கொடுக்குற ஆட். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரே மெசேஜ் தான் முக்காவாசி கிரியேட்டர்ஸோட, அதாவது ப்ரொஃபஷனல்ஸோட போஸ்ட்ல இருக்கும். பிகாஸ் அது எல்லாமே ஒரு கம்பெனி தான் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அதையெல்லாம் இவங்க ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் தான் பண்ணுவாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கான ப்ரூஃப்ஸை நான் இங்க கொடுக்குறேன். பட் இன்னொரு சைடும் இருக்கு. அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் அந்த பொசிஷனுக்கு போயிருக்காங்க. ஆனா நம்ம அந்த கஷ்டத்தை பார்க்காம வெறும் அவங்க போடுற போஸ்ட்டை பார்த்துட்டு அவங்க கஷ்டப்பட்ட அந்த 6 to 7 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இல்லை 1 year ஆஃப் ஷியர் ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்காம டைரக்டாக நம்மளும் இப்படி வாங்கணும் அப்படிங்கிற அந்த கனவை மட்டும் காண்றோமே தவிர அந்த பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு பின்னாடி இருக்கிற மோர் தேன் 200 ஆஃப் ரிஜெக்ஷன்ஸாக இருக்கலாம், இன்டர்வியூ ஃபெயிலியர்ஸாக இருக்கலாம், அதை யாருமே பார்க்கறது இல்லை. ஜஸ்ட் லைக் தட் அந்த ட்ராப்பில் விழுந்துடுறோம். ஓகே, இப்போ ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ப்ராப்ளம்னு ஒன்று இருந்தால் சொல்யூஷன் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். இந்த 2026ல் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுனா ஜாப் கிடைக்கிறதுக்கு ஓரளவுக்கு கிட்ட போகலாம் அப்படிங்கிறத இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கோடிங் கற்றுக்கோ, ஒரு ஐடி ஜாப்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிற ஏரா முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் என்ன கேட்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ரியல் ப்ராப்ளம் சால்வர்ஸ் ப்ளஸ் ஏஐ இன்டகிரேட்டட் டெவலப்பர்ஸ். அது என்ன ப்ரோ ஏஐ இன்டகிரேட்டட் டெவலப்பர்ஸ் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பேசிக் ஜாவா, பேசிக் ரியாக்ட், பேசிக் வெப் டெவலப்மெண்ட், ஹெச்டிஎம்எல், சிஎஸ்எஸ், ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் தெரிஞ்சாலே போதும், ஒரு ஜாபுக்குள்ளே போயிட்டு அங்கே படித்து எதையோ டெவலப் பண்ணி அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டு போயிடலாம். பட் இப்போ உங்களுக்கு எண்ட் டு எண்ட் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். எண்ட் டு எண்ட் அப்படின்னா ஃப்ரம் ஸ்க்ராட்ச்ல இருந்து நீங்க ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்களே பில்ட் பண்ண முடியணும் வித் ஹெல்ப் ஆஃப் ஏஐ.
ஸோ ஏஐ உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளையராக இருக்கும். அதை உங்களோட டே டு டே ஜாப்ல நீங்க கண்டிப்பா இன்டகிரேட் பண்ணியே ஆகணும். கோபைலட், சாட் ஜிபிடி, அப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் ஏஐ லைக் எல்எல்எம்ஸ், லாங் செயின் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா சிஸ்டம் டிசைன் பத்தி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்னாலும் ஜூனியர் லெவல்ல கண்டிப்பா இருக்கணும். பிகாஸ் ஒரு சிஸ்டமை எப்படி டெவலப் பண்ணணும்னு தெரிஞ்சாதான் உங்களால எண்ட் டு எண்ட் ஹேண்ட்லிங்கை நீட்டாக பார்க்க முடியும். அண்ட் ஃபைனலாக க்ளவுட் பற்றி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக வேணும். ஜஸ்ட் லைக் ஹவு சிஸ்டம் டிசைன். ஸோ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் உங்களால் அது எப்படி டெப்ளாய் ஆகுது, எப்படி எல்லாருக்கும் ஸ்கேல் ஆகுது, எப்படி ஒரு சிஸ்டம் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகுதுங்கிறது புரியும். ஸோ 3 திங்ஸ்: ஏஐ டூல்ஸ் இன்டகிரேஷன், சிஸ்டம் டிசைன் பேசிக்ஸ், அண்ட் ஃபைனலாக க்ளவுட் ஃபண்டமெண்டல்ஸ். இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் என்கிட்ட ஏற்கனவே இருக்கு ப்ரோ, என்னால் ஃபுல் ஸ்டேக்காக ஒரு ஆப் பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிள் செக்கு. நீங்கள் ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளமை எடுத்து அந்த ப்ராப்ளம்க்கு ஸ்க்ராட்ச்ல இருந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டிபி அண்ட் டெப்ளாய்மெண்ட் இது வரைக்கும் ஒரு எண்ட் டு எண்ட் சிஸ்டமை ஏஐ வச்சு குறைஞ்ச டைமில் பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் ஃபிட் டு பி இன் திஸ் மார்க்கெட். இல்லைன்னா நீங்கள் திரும்ப பேக் டு பேசிக்ஸ் போய் லேர்ன் பண்ணி தான் ஆகணும். இதுதான் ஹார்ஷ் ட்ரூத். ஓகே, இப்போ நம்ம ஜென்ரலாக உள்ள சொல்யூஷனை பார்த்தாச்சு. பட் ஒவ்வொரு லெவல் ஆஃப் பீப்புளுக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும். அண்ட் வேஸ் ஆஃப் கெட்டிங் இன் டு ஐடி இண்டஸ்ட்ரியும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், நான் ஐடி டு ஐடி ஸ்விட்ச் ஆகணும், தென் கெரியர் கேப் உள்ளவங்க வரைக்கும் எப்படி ஒரு இதை அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ உங்கள் கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு நீங்கள் எப்படி இருக்கணுமோ பார்த்துக்கோங்க. டைம் ஸ்டாம்பும் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேறு யாருக்குமே கிடைக்காது. அண்ட் அவங்க அங்கேருந்து டைரெக்டாக கம்பெனிக்குள்ளே போகிறதுங்கிறது ரொம்பவே ஈஸி கம்பேர்ட் டு அதர்ஸ். இதை நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பட் காலேஜ் பிளேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி முந்த மாதிரியே இருக்கா இல்லை மாறிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ஒன்று தான், பட் ப்ரிப்பரேஷன் மாறிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது தான் இங்கே மேட்ரு. எப்பவும் போல ஜஸ்ட் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ் இதெல்லாம் வச்சு இப்போ கம்பெனிக்குள்ளே போயிடலாமான்னா கண்டிப்பாக கிடையாது. டிஎஸ்ஏ மட்டும் போதுமானா அதுவும் இல்லை. ஸோ இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டயர் 1, டயர் 2 காலேஜஸில் இருந்து உங்களுக்கு டைரெக்டாக ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் வருதுன்னா அங்கே உங்களுக்கு டிஎஸ்ஏ தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. ஸோ அங்கே நீங்கள் டிஎஸ்ஏல டெப்த் கொடுக்கறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பட் காலேஜஸ் டயர் 3 இல்லை மிட் லெவலில் இருக்கிற காலேஜஸ் அப்படின்னா உங்களுக்கு வெறும் டிஎஸ்ஏ பத்தாது. ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணக்கூடிய அந்த நாலேஜ், ஏஎம்எலோட லைட் அவேர்னஸ் லைக் மாடல்ஸ் அண்ட் ஏஐ இன்டகிரேஷன் நான் முன்னாடி சொன்னது, தென் கம்யூனிகேஷன். இது மூணுமே உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் டயர் 3 காலேஜஸில் வர்ற பிளேஸ்மெண்ட்ஸை நீங்கள் கிராக் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு தேவையானதெல்லாம் டிஎஸ்ஏ நாலேஜ், லைவ் ப்ராஜெக்ட், எண்ட் டு எண்ட். ஓகே, நான் சொன்ன மாதிரி எண்ட் டு எண்டில் இருக்கிற ஒரு லைவ் ப்ராஜெக்ட். இன்டர்ன்ஷிப் இருந்தால் ஆடட் அட்வான்டேஜ், இல்லைனாலும் முடிஞ்சால் தேர்ட் இயரில் பண்ண பாருங்கள். தென் ஏஐ டூல்ஸ் பற்றி இருக்கிற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஹவு யூ கேன் இன்டகிரேட் வித் யோர் நாலேஜ் டு பூஸ்ட் யோர் ப்ரொடக்டிவிட்டி. இது எல்லாமே உங்கள் ரெஸ்யூமில் இருக்குது அப்படின்னா 500 ரெஸ்யூமே இருந்தாலும் உங்கள் ரெஸ்யூமே ஸ்டாண்ட் அவுட் ஆகும். கண்டிப்பாக பார் ஹேஸ் பீன் ரைஸ்ட் ஸோ ஹை, இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் ரொம்பவே கீ. அதனால லெத்தார்ஜிக்காக மட்டும் இருக்காதீங்க. செகண்ட் இயரில் இருந்து உங்கள் ஃபோக்கஸை ஃபுல் அண்ட் ஃபுல் பிளேஸ்மெண்ட்டில் போடுங்க. செகண்ட் டைப் ஆஃப் பீப்புள், ஐடியில் இருக்கிற ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். முன்னாடி மாதிரிலாம் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்லேயே இருப்பாங்க, 3 எல்பியிலே ஸ்டக்காக இருப்பாங்க. அங்கே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வேறு வேறு கம்பெனிஸ்லேருந்து ஆஃபரை வாங்கி கவுண்டர் ஆஃபராக யூஸ் பண்ணி அப்படியே பெரிய எல்பிஎஸ்க்கு ஜம்ப் பண்ணிடுவாங்க. பட் அது இப்போது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நாட். ஏன்னா கம்பெனிஸ் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது டொமைன் லெவல் நீஷ் ஸ்கில் தான். அதாவது நீங்கள் ஒன்று டெவாப்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பர்டிகுலர் டொமைனில் இருக்கணும். ஆர் க்ளவுட் செக்யூரிட்டி, டேட்டா இன்ஜினியரிங், இல்லைன்னா நம்மளோட ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட். இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் நீஷில் உங்களோட ஸ்கில் 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் இருக்குது அப்படின்னா இட் இஸ் பெட்டர் யூ கேன் யூஸ் தட் அண்ட் ஜம்ப். இல்லை உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு நீஷ்லையும் இல்லாமல் லைக் கம்பெனிஸில் உங்களுக்கே தெரியும் சர்வீஸ் பேஸ்டில் நீங்கள் இன்றைக்கி ஒரு ப்ராஜெக்டில் இருப்பீங்க, நாளைக்கு வேறு ஒரு ப்ராஜெக்டில் இருப்பீங்க. அப்படி
அங்கங்க ஜம்ப் பண்ணும்போது உங்களால ஒரு பர்ட்டிகுலர் நாலேஜ்ல மாஸ்டரா இருக்கவே முடியாது. அந்த மாரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது, கண்டிப்பா நீங்க ஒரு டொமைன சூஸ் பண்ணி தான் ஆகணும். அதுல ஸ்டார்ட்டிங்ல இருந்து உங்களோட எஃபோர்ட்ட நீங்க போடணும். பியாண்ட் த வொர்க்கிங் ஹவர்ஸ் அதுல நீங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ கெயின் பண்ணிட்டு, அதுல வொர்க் பண்ண மாரி தான் நீங்க காட்டி ஜம்ப் பண்ண முடியும். இதுதான் ஒரே வழி. வேற வழியே கிடையாது. ஸோ, ஒரு பர்ட்டிகுலர் டொமைனை பிக் பண்ணிட்டு எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணுங்க, மாஸ்டர் பண்ணுங்க அந்த டெக் ஸ்டாக்கை. லைவாக டெப்ளாய் பண்ணுங்க. கிட்ஹப், லிங்க்டின் இது எல்லாத்துலேயுமே ஆக்டிவாக இருங்க. அண்ட் பேரலி லீட் கோடில் ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணுங்க. பிகாஸ் உங்களுக்கு டெக்னிக்கல் ரவுண்டில் ப்ராப்ளம் சால்விங் கண்டிப்பாக இருக்கும். இது எல்லாமே யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃபரை கிராக் பண்ண பாருங்க. அண்ட் அந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்கள் கவுண்டர் ஆஃபரை வேற எங்கனாலும் யூஸ் பண்ணலாம். அந்த ஸ்கில் இன்னும் வேலிட் தான். பட் உங்களை ஹையர் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு டொமைன் லெவல் நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். டொமைன் எக்ஸ்பீரியன்ஸும் முக்கியம். தேர்ட் செட் ஆஃப் பீப்புள் நான் ஐடி டு ஐடி ஸ்விட்ச் பண்ணுறவங்க. ஒரு ஹார்ஷான ட்ரூத் என்ன அப்படின்னா 2026ல் நான் ஐடி டு ஐடி ஸ்விட்ச் பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா பாசிபிள். பட் இட் இஸ் ஹார்டர் தேன் பிஃபோர். உங்களால் அவ்வளோ ஈஸியாக உள்ளே வர முடியாது. பிகாஸ் ஐடியில் ஃப்ரெஷர்ஸே சிஎஸ் டிகிரியோட நல்ல ஸ்கில் செட்டோட இன்னும் க்யூவில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அப்புறம் தான் உங்களை பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷனில் உங்களுக்கு வெறும் சர்டிஃபிகேஷன்ஸோ கோர்ஸ் கம்ப்ளீஷன்ஸோ பத்தவே பத்தாது. ஸோ தேவையே இல்லாமல் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் காசை கொடுத்து சர்டிஃபிகேஷன் இருந்தால் போதும்னு இருக்கிற ஐடியாவை மட்டும் உங்கள் மைண்டில் இருந்து தூக்கிடுங்க. டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். ஒரு பர்டிகுலர் நீஷை பிரிக் பண்ணுங்க. ஃபுல் ஸ்டாக்கா இல்லை டேட்டா இன்ஜினியரிங் இல்லை கிளவுட் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். ஒரே ஒரு பாத்து தான் எடுக்கணும். அண்ட் அந்த பாத்தில் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்க்ராட்ச்ல இருந்து நாலேஜை பில்ட் பண்ணுங்க. அது கூடவே சேர்த்து ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணுங்க. கிட்ஹப், லிங்க்டின் இதில் எல்லாத்துலேயும் அதை ஷேர் பண்ணுங்க. இப்படி நீங்க இருக்கும்போது உங்களால உங்க ஸ்கில்ல ஈஸியா டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும். ஸ்டார்ட் அப்ஸ் இன்னுமே அந்த மாதிரி பீப்புளுக்கு ஓப்பனா தான் இருக்காங்க. ஒண்ணே ஒன்று தான், அவங்க ஹையர் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. பிகாஸ் அவங்க கிட்ட அவ்வளோ ஃபண்டிங்லாம் இருக்காது. ஸோ ட்ரைனிங்கை எதிர்பார்க்கவே முடியாது. உள்ள போனதும் நீங்க டே ஒன்ல இருந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு நான் சொன்ன அந்த டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். அப்படி நீங்க ஸ்டார்ட் அப்ல போய் அங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி நெக்ஸ்ட் ஜம்ப் அடிக்கும் போது உங்களால் ஈஸியாக ஐடிக்குள்ளே அப்படியே நேவிகேட் பண்ணி போயிட முடியும். அந்த கார்ப்பரேட் லேடரில் ஈஸியாக ஏறிடுவீங்க. இதுதான் உங்களோட பாத்தா இருக்கும். ஃபோர்த் கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான் கெரியர் கேப்பில் இருக்கிறவங்க. இவங்களுக்கு ரியலி ஹார்ட் தான், பட் நாட் பாசிபிள்னு இல்லை. பிகாஸ் இவங்ககிட்ட கேட்குற முக்கியமான கொஸ்டினே இந்த பர்டிகுலர் கெரியர் கேப்பில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு அகெயின் நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அகெயின் பிக் அ நீஷ். அதில் நீங்கள் பேசிக்ல இருந்து இப்போ நாலேஜை பில்ட் பண்ணுங்க. தென் உங்களோட கிட்டப்பை லைவாக கமிட்ஸோட வச்சுக்கோங்க. விச் இஸ் வெரி மச் யூஸ்ஃபுல் வென் யூ எக்ஸ்பிளைன் இட் டு அ டெக்னிக்கல் ரெக்ரூட்டர். ஸோ லைவாக உங்கள் ஒர்க் இருக்கும்போது உங்களால் ஈஸியாக அதை வச்சே பேச முடியும். இன்ஃபேக்ட் நீங்கள் கெரியர் கேப்லேருந்து வர்றீங்க அப்படின்னா உங்ககிட்ட மினிமமாக ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது இன்னுமே பெட்டர். ஸோ இன்டர்ன்ஷிப்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்கள். எங்கேயாவது சின்ன சின்ன கம்பெனிஸில் ஒர்க் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அண்ட் அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக யூஸ் பண்ணும்போது ஸ்டார்ட் அப்ஸ் உங்களை ஈஸியாக ஹையர் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். இந்த பாத்தில் நீங்கள் போனீங்கன்னா உங்களாலையும் ஐடிக்குள்ளே என்டர் ஆக முடியும். பட் இட் இஸ் a லிட்டில் பிட் டிஃபிகல்ட். உங்களோட வில் பவர் கொஞ்சம் அதிகமாகவே டெஸ்ட் செய்யப்படும். ஓகே ப்ரோ, இது எல்லாமே ஃபைன் தான். எனக்கு இப்போ ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் நான் சூஸ் பண்ணணும். ஸ்க்ராட்ச்ல இருந்து ப்ராப்ளம் சால்விங், தென் டேட்டாபேஸ், ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்டுன்னு எல்லாமே நான் லேர்ன் பண்ணணும். அப்படி எங்கே நான் ரியல் வேர்ல்ட் ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டு பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோஹார்ட் அண்ட் கம்யூனிட்டி இருக்குது. நம்ம கம்யூனிட்டியில் ஜீரோவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி ப்ராப்ளம் சால்விங்கில் இருந்து டெவலப்மெண்ட் வரைக்கும் எல்லாமே எண்ட் டு எண்ட் பண்ணுவோம், இன்க்ளூடிங் பேசிக் டெவாப்ஸ் விச் இஸ் டெப்ளாய்மெண்ட். இல்லை ப்ரோ, எனக்கு ப்ராப்ளம் சால்விங்லாம் தெரியும், ப்ராடக்ட் பில்டிங் தான் ரொம்பவே கஷ்டப்படுறேன், பிஸ்னஸ் லாஜிக்கில் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் அதை மட்டும் செப்பரேட்டாக லேர்ன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. எல்லாமே லேர்ன் பண்ணி ஃபைனலாக இன்டர்வியூஸ் கிராக் பண்ணுற அளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸை நானே இங்கே போடுறேன். இது நம்ம கம்யூனிட்டியில் இப்போ ரீசண்டாக பிளேஸ் ஆனவர்.
ஸோ இப்படி நீங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்ன் பண்ணி ப்ராப்பரான ஸ்கில்ஸை அக்வயர் பண்ணிட்டு இன்டர்வியூ போனீங்கன்னா கண்டிப்பாக கிராக் பண்ண முடியும். இவர் 2025 பாஸ்ட் அவுட். காலேஜ் டைமில் இருந்து வெளியில் வரும்போது ஜாப் எதுவும் இல்லை. பாஸ்ட் 9 months அன்எம்ப்ளாய்டாக இருந்தார். நம்ம கம்யூனிட்டியில் ஒரு 6 months பேக் ஜாயின் பண்ணார். ஸ்க்ராட்சில் இருந்து இப்போது ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணிவிட்டு இப்போது அவரால் ஒரு ஆஃபரே கிராக் பண்ண முடிஞ்சுச்சு. அண்ட் இதே மாதிரி இன்னும் 2025 பாஸ்ட் அவுட்ஸில் இருக்கிற நம்ம அதர் ஸ்டூடெண்ட்ஸுமே கிராக் பண்ண போகிறாங்க. பண்ணதும் முழுசாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அலாங் வித் தேர்ஸ் சேர்த்து போடுறேன். ஸோ அவ்வளோதான். நீங்கள் ப்ராப்பராக ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை ஸ்க்ராட்சில் இருந்து லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் ஒரு ஆஃபரை கிராக் பண்ண முடியும். இது எதுவுமே தெரியாம, நாலேஜ் ஆர் அவேர்னஸ் இல்லாம இன்னுமுமே நெறைய பேர் இருக்காங்க. ஜஸ்ட் யூடியூப் போ வேண்டியது. 30 டேஸ்ல ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், 20 டேஸ்ல பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஓகே நம்மளுக்கும் பேசிக்கான நாலேஜ் இருக்கு. ஈஸியா ஐடிக்குள்ள போயிடலாம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. விச் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் இன் த கரண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகே, மார்க்கெட் எப்போவோ அந்த 20 டேஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் எல்லாம் மூவ் ஆகி போயிடுச்சு. இப்போ கம்பெனிக்கு தேவை எல்லாமே ஒரு பர்டிகுலர் பர்சன் who can understand why they are building and what they are building, how can they integrate AI to boost their productivity. இந்த பர்டிகுலர் பர்சனால மட்டும்தான் இந்த ஏஐ வேர்ல்டில் அடாப்ட் பண்ணிக்க முடியும். தே ஆர் நாட் ஃபாஸ்டஸ்ட் கோடர்ஸ் பட் தே ஆர் மோஸ்ட் அடாப்டபிள் லேர்னர்ஸ். இப்பயும் நீங்கள் உடனே ஒரு டெசிஷன் எடுத்து டக்குன்னு ஒரு ஸ்கில்லை கிராப் பண்ணி மூவ் ஆகலை அப்படின்னா 1 இயர் கழிச்சும் இதே லெவலில் தான் இருப்பீங்க. பட் ஐடி மார்க்கெட் எங்கேயோ போயிடும். நீங்கள் பேக்வேர்டில் மூவ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் வந்துடும். எல்பியை பார்த்து ஐடிக்குள்ளே கண்டிப்பாக வராதீங்க. பிகாஸ் அங்கே லிங்க்டின்ல நீங்கள் பார்க்குற மோஸ்ட் எல்பிஏ போஸ்ட் எல்லாமே முக்கால்வாசி ஆடு தான். அதே மாதிரி யூடியூப்ல பார்த்தும் ஐடிக்குள்ளே வராதீங்க. ஒரே ஒரு கொஸ்டின் நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. விச் இஸ், என்னால் ஒரு சிஸ்டமை எண்ட் டு எண்ட் பில்ட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ண முடியுமா? அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி என்கிட்ட இருக்கா? இல்லைன்னா அதை வளர்த்துக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்கா? ஜஸ்ட் மணிக்காக வந்தேன் அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் சர்வை பண்ணுறது உண்மையிலேயே கஷ்டம். இது எல்லாம் கருத்தில் கொண்டு டெசிஷன் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் தான் எடுக்கணும். எடுக்கிறீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக எடுங்க அண்ட் உடனே ஆக்ட் பண்ணுங்க. டைம் இஸ் வெரி லிமிட்டட் இன் திஸ் ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏஐ ஏரா. ஸோ டைம் இஸ் ரன்னிங் அவுட். உன் வாழ்க்கை உன் கையில். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.